Dear friends, today classல number systemத்துல part 3 பார்க்கலாம். அதுல sum 1 எடுத்து எழுதுவோம். sum 1 2 plus 4 plus 6 plus 8 plus etc plus 28 இதன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்பர் சிஸ்டத்துல இது வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 3 பார்க்கறது. இதுல என்ன இருக்குன்னா எல்லாம் ஈவன் நம்பரா இருக்கு. இது எல்லாத்தையும் ஈவன் நம்பரா இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி என்னன்னா 1 + 2 + 3 ஆர்டரா வந்துச்சு. இப்ப வந்து இதுல ஈவன் நம்பரா வந்திருக்கு. இப்ப இந்த ஈவன் நம்பருக்கான ஷார்ட்கட் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போட போறோம். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இங்க என்ன லாஸ்ட் நம்பர் இருக்கு 28. இங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு 2 1 இல்ல பாருங்க. அடுத்து வந்து 4 3 இல்ல, அதுக்கு முன்னாடி 5 இல்ல. அப்படிங்கிறதுனால இதை n நம்ம எடுத்துக்க கூடாது. n எடுத்துக்க கூடாது. இது n கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. n = L/2. L தான் 28. L தான் 28. 28/2. 28/2. இப்போ n = 14. இதான் இதோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம், டைரக்டாவே போட்டுரும். இந்த 28 இருக்கா, ஈவன் நம்பர். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்பனா லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. அதுல பாதி என்ன, லாஸ்ட்ல பாதி நம்பர் 28ல பாதி என்னன்னு பாருங்க. பாதி வந்து 14. பாதி 14. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 14க்கு அடுத்த நம்பர் 15. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. இது ரெண்டையும் 14ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். 14ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னா 210. இதோட ஆன்சர் 210. இது ஈவன் நம்பரா இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். மற்ற நம்பரா இருந்தா யூஸ் பண்ண கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுறீங்க, இந்த கொஸ்டின் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பாக்குறீங்க. இது வந்து ஈவன் நம்பர் நம்மளுக்கு தெரியும். இப்ப லாஸ்ட் இருக்கிற நம்பர் என்னன்னு பாருங்க. லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா வந்திருக்கு. அப்பனா இது n கிடையாது. nக்கான ஃபார்முலா L/2. L/2ங்கிறப்ப என்னோட ஆன்சர் 14 வருது. அதனால நம்ம சம்ம பாக்குறோமா, ஈவனா ஆடா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஈவன் அப்பனா அதுல அந்த லாஸ்ட் நம்பர்ல பாதி எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிருக்கோம். 2 + 4 + 6 + 8 + etc + 46 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் பாருங்க. இப்போ என்ன, இப்போ எப்பொழுது என்ன செய்வோம், இதை பார்த்தோன்னா லாஸ்ட் நம்பர் எடுத்து n எழுதுவோம். லாஸ்ட் நம்பர் n கிடையாது. அப்பனா n கண்டுபிடிக்கணும். அப்பனா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க, இத இந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணுங்க. 46/2 என்ன வருது, 46/2 டிவைட் பண்ணா என்ன வருது, 23. இப்போ 23 எடுத்து எழுதுங்க. 23க்கு அடுத்த நம்பர் என்ன, 24. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 23 × 24 என்ன வருது ஆன்சர், 552. இதான் ஆன்சர். அடுத்த சம் போடுவோம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 4 + 6 + 8 + etc + 82 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஈவன் நம்பரா கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணுவோம். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 82 இருக்கு. 82வை 2ஆல டிவைட் பண்ணா என்ன வருது, 82வை 2ஆல டிவைட் பண்ணா என்ன வருது, 2ஆல டிவைட் பண்ணா 41. இப்ப 41க்கு அடுத்த நம்பர் என்ன, 41 எடுத்து எழுதுங்க. 41க்கு அடுத்த நம்பர் என்ன, 42. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் ஆன்சர். 41ஐயும் 42ஐயும் மல்டிபிள் பண்ணா வர ஆன்சர் தான்
ஆன்சர். அப்பனா 41 into 42 என்ன ஆன்சர் வரும்? 1722. 1722 இதான் ஆன்சர். இப்ப அடுத்த சம் போடுவோமா? இப்ப அடுத்த சம் என்ன எழுதியிருக்கோம்? 2 plus 4 plus 6 plus 8 plus etc plus 44 எடுத்துருக்கோம். இப்ப வந்தது ஈவன் நம்பர். இப்ப ஈவன் நம்பர் வந்திருக்கா? இப்ப லாஸ்ட் நம்பர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? லாஸ்ட் நம்பரை எடுத்து 2ஆல டிவைட் பண்ணும். 2ஆல டிவைட் பண்ணும். 44/2. 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 22. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? 22 எடுத்து எழுத போறோம். 22க்கு அடுத்த நம்பர் என்ன? 23. இப்ப 22வையும் 23யும் மல்டிபிள் பண்றோம். 22வையும் 23யும் மல்டிபிள் பண்ணா வர ஆன்சர் என்ன? 506. இப்ப அடுத்த சம் எடுத்து எழுதிருக்கோம். 2 plus 4 plus 6 plus 8 plus etc plus 64 equal to question mark கொடுத்திருக்காங்க. இப்ப என்னது? ஈவன் நம்பர் தான். இப்ப லாஸ்ட் நம்பர் என்ன செய்யணும்? 2ஆல டிவைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கிட்டோம். அத 2ஆல டிவைட் பண்ண போறோம். 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 64 2ஆல டிவைட் பண்ணா 32. இப்ப 32 எடுத்து எழுதுங்க. 32 எடுத்து எழுதியாச்சு. 32க்கு அடுத்த நம்பர் என்ன? 33. இப்ப 32வையும் 33யும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1056. மல்டிபிள் பண்ணா 1056. இதான் ஆன்சர். இப்ப அடுத்த சம் பார்ப்போம். இப்ப அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus 4 plus 6 plus 8 plus etc plus 16. இது ஈவன் நம்பர். இப்ப ஈவன் நம்பருங்கிறதுனால இந்த 16 எடுத்து 2ஆல டிவைட் பண்ண போறோம். இப்ப 16 எடுத்து எழுதிப்போம். அத 2ஆல டிவைட் பண்ணும். 16 2ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 8. 8 வருதா? இப்ப 8 எடுத்து எழுதிப்போம். 8க்கு அடுத்த நம்பர் என்ன? 8க்கு அடுத்த நம்பர் 9. இப்ப 8 9 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 72. இதான் ஆன்சர். இப்ப அடுத்த சம் போடுவோம். இப்ப அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus 4 plus 6 plus 8 plus etc plus 84 equal to அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 84 என்ன நம்பரு? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எடுத்து எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிப்போம். லாஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிட்டு அதை என்ன பண்ணுவோம்? 2ஆல டிவைட் பண்ணுவோம். இப்ப 84 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 42. இப்ப 42. இப்ப 42 எடுத்து எழுதிப்போம். இப்ப 42 எடுத்து எழுதிங்க. 42க்கு அடுத்த நம்பர் என்ன? 43. இப்ப 42வையும் 43யும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1806. இதான் ஆன்சர். இப்ப அடுத்த சம் போடுவோம். இப்ப அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus 4 plus 6 plus 8 plus etc plus 66 கொடுத்திருக்காங்க. இது என்ன செய்வோம்? லாஸ்ட் நம்பர் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணுவோம். லாஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் 66. 66 2ஆல டிவைட் பண்ணுவோம். 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 33. 33. இப்ப 33 எடுத்து எழுதிப்போம். 33. 33க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 34. 33ஐயும் 34ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 33ஐயும் 34ஐயும் மல்டிபிள் பண்ணா 1122. இதான் ஆன்சர். இப்ப அடுத்த சம் ஒண்ணு போடுவோம். இப்ப அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus 4 plus 6 plus 8 plus etc plus 26 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன செய்வோம்? ஈவன் நம்பருங்கிறதுனால லாஸ்ட் நம்பரை எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதை 2ஆல டிவைட் பண்ணுவோம். இப்ப 26 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 13. இப்ப 13 எடுத்து எழுதிப்போம். 13க்கு அடுத்த நம்பர் என்னமா? 14. இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 13 into 14 என்ன வருதுன்னா 182. 182. இதான் ஆன்சர். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.